அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசுவின் அன்பு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்தின் தலைப்பு: ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7. ஓட்ட போட்டிகள் ஆரம்பிக்கும்போது அந்த ஆரம்ப கோட்டிலே ஓட்டத்தில் பங்கு பெறுவோர் யாவரும் ஓடுவதற்கு ஆயத்தமாகி காத்திருப்பர். ஆனால் ஓட்டத்தை ஆரம்பித்த பின்னர் சிலர் பாதியிலேயே விழுந்து விடுவதுண்டு. சிலர் களைத்து போய் மெதுவாக ஓடுவர். இன்னும் சிலர் தமக்கான ஓட்டப்பாதையை விட்டு விலகி ஓடுவர். ஆனால் யார் இறுதி கோட்டை முதலாவதாக தனக்கான ஓட்டப்பாதையில் சரியாக ஓடி சென்றடைகிறாரோ அவரே ஓட்டத்தை முடித்தவராக, வெற்றியாளராக மகுடம் சூடுவர். ஆக ஓட ஆயத்தமாவதோ ஓடுவதோ அல்ல, சரியாக ஓடி முடிப்பதே காரியம். ஆனால் நமது ஆவிக்குரிய ஓட்டத்தில் முதலாவது என்பது அல்ல, இறுதி இலக்கு வரை சரியாக ஓடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மகுடம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு தமது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த உலகிற்கு வந்தார். அதுவே அவரது ஒரே நோக்கமாக இருந்தது. இந்த ஓட்டப்பாதையிலே அவருக்கு பல இன்னல்கள், சோதனைகள், பாடுகள் எல்லாமே வந்தன. ஆனாலும் அவர் அவற்றையெல்லாம் வென்றவராய் ஓட்டத்தை ஓடி முடித்து இன்று வெற்றி வேந்தனாக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்யும்படிக்கு அனுமதி பெற்றவனாய் தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகும் வழியில் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு மனம் திரும்பி இரட்சிப்படைந்தவர்தான் பவுல். அதன் பின்னர் அவரது வாழ்வின் ஓட்டப்பாதையே மாறியது. இப்போதுதான் அவர் தனக்கான சரியான பாதைக்கு வந்திருந்தார். அந்த பாதையில் அவருக்கு மரண தண்டனை காத்திருந்த போதும் அப்பாதையை விட்டு கடைசி வரைக்கும் அவர் விலகவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது பவுலின் முழக்கம். இன்று அநேகருடைய கல்லறையிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார்களா, விசுவாசத்தை காத்து கொண்டார்களா என்பதை நாம் அறியோம். நாளை நமது கல்லறையிலும் நமக்கு அன்பானவர்கள் இதே வாசகத்தை எழுதலாம். அதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நமது ஓட்ட பாதைகளும் வேறுபட்டவை. நமக்குரிய பாதையில் செவ்வையாக நேர்த்தியாக ஓடி நமது இலக்கை அடைய வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். தடைகளும் தோல்விகளும் நம்மை பின்தள்ளி போட இடமளிக்க கூடாது. அன்று பவுலுக்கு நேரிட்ட சோதனை வேதனை நமக்கு நேரிடாது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தேவ ஆவியானவர் நம்முடன் இருப்பதால் தைரியமாக ஓடுவோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, என் வாழ்வில் என் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கவும் எனக்கான நீதியின் கிரீடத்தை நான் அடையவும் கிருபை தாரும். ஆமென்.